शांति शांति। ओम शांति शांति। இருண்ட மனதில் ஒளியை ஏற்று இருளும் அகன்றே போகும். நீயோராத்மா சரீரம் அல்ல, பரமாத்மாவின் செல்வம். திவ்ய குணங்களை தாரணை செய்து யோகியாவாய் கண்ணே. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நமக்கு முக்கியமாக சொல்கிறாங்க, இப்போ பாபா நமக்கு சாந்தி தாமம் சுகதாம் செல்வதற்கான ஒரு வழி காட்டுகிறார். பக்தி மார்க்கத்தில் நமக்கு இந்த வழி தெரியாது. இப்போ அந்த வழி உங்களுக்கு கிடச்சிருக்குன்னா பாபா சொல்கிறாங்க, என்னை நினைவு செய்து செய்து தூய்மையாக இப்பொழுது திரும்ப பரம்தாமத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும். அதனால தான் பாபா சொல்கிறாங்க, என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள், எந்த ஒரு தேகதாரியும் இப்போ நினைவு செய்யாதீங்க. ஆத்மா பதீத்தம் ஆயிடுச்சுன்னா மீண்டும் தூய்மையாகிறதுக்கு ஒரு பாபாவோட நினைவு தான் ஆதாரமாக இருக்குது. உங்களுடைய பல பிறவிகளோட பாவங்கள் அழியணும் அப்படின்னாலும் பாபாவை நினைவு செய்வதை தவிர வேறு எந்த ஒரு வழியும் இந்த உலகத்தில் கிடையாதுன்னு சொல்கிறார் பாபா. நீங்கள் பக்தியில் செய்கிற மாதிரி நீங்கள் எந்த ஒரு பாட்டு பாட வேண்டாம், இல்லை காட்டுக்கு போய் சன்னியாசி செய்கிற மாதிரி தவம் பண்ண வேண்டாம், வீடு வாசலை விட வேண்டாம். என்னை மட்டும் நினைவு செய்யுங்க, உங்களுடைய எல்லா பிறவியோட பாவங்களும் அழிஞ்சிருங்கிறாரு. மேலும் தூய்மையாக மாறி நீங்கள் வீட்டுக்கும் செல்ல முடியுங்கிறார். மேலும் பாபா சொல்கிறாங்க, பாபாவினுடைய ஒரு அன்பு, ஒரு செல்லம் யாருக்கு கிடைக்கும்? பாபா சொல்கிறாங்க, யார் நல்ல சேவை செய்யக்கூடிய குழந்தைங்களாக இருக்காங்களோ, மற்றவங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவங்களாக இருக்காங்களோ, அவங்களுக்கு பாபாவோட ஒரு அன்பு செல்லம் கிடைக்கிறது. மேலும் யார் யாருக்குமே துக்கம் கொடுக்காதவர்களாக இருக்காங்களோ, மிக அன்பானவர்களாக இருக்காங்களோ, இப்படிப்பட்டவர்களுக்கு, அதாவது இனிமையானவர்களாக இருக்காங்களோ, அவங்களுக்கு பாபாவோட செல்லம் கிடைக்கிறதுங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எப்போ பாபாவை வெளிப்படுத்த முடியும்னா, உங்களுக்குள்ளே நீங்கள் சகோதரன் சகோதரிகள்னு எல்லாத்தையும் புரிந்து கொண்டு ஆன்மீக அன்போட மிக இனிமையாக இருக்கும் பொழுது தான், யாருக்குமே துக்கம் கொடுக்காமல் இருக்கும் பொழுது, உங்களுடைய வாயிலிருந்து எந்த ஒரு அப்படிப்பட்ட துக்கம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் வராமல் இருக்கும் பொழுது தான் நீங்கள் பாபாவை வெளிப்படுத்த முடியும்னு சொல்கிறேன். மேலும் பாபா சொல்கிறாங்க, இப்போ நான் உங்களுக்கு வீட்டுக்கு திரும்பி போகிறதுக்கு வழி சொல்லியிருக்கேன்னா நீங்கள் குஷியோடு திரும்பி செல்லணுங்கிறார். பரம்தாமத்திற்கு இந்த சரீரத்தை விட்டுட்டு குஷியாக போகிறதுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். எப்படி நீங்கள் சத்தியுகத்தில் ஒரு உடலை விட்டுட்டு இன்னொரு உடல் எடுக்கும்போது தன்னுடைய விருப்பத்தோட குஷியாக போவீங்களோ, சங்கமயுகத்துலேயும் உங்களுக்கு ஞானம் இருக்குது. அதனால் மரணம் எனக்கு இல்லை, ஆத்மான்னு அழியாதவன்கிறத புரிந்து கொண்டு நம்பிக்கை செய்து நான் ஆத்மான்னு ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலுக்கு போகிறேன்னு, அப்போ குஷியோடு நீங்கள் இந்த உடலை விடணும். அதுவும் இந்த உடல் ரொம்ப பதீத்தமாயிடுச்சு, அப்போ இந்த உடலை விடுறதுக்கு நம்ம ஏன் கவலைப்படணும்? பாபா சொல்கிறாங்க, குஷியோடு இந்த ஒரு சரீரத்தை நீங்கள் விடணுங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் அஷரீரி பவாங்கிற வரதானம் கொடுக்குறேன். இந்த உடலில் இருந்தாலும் நான் ஆத்மான்னு அவ்வளவு நம்பிக்கை செய்யணும், மற்றவங்களையும் ஆத்மான்னு பார்க்கணும். யாராவது தவறு செய்தால் கூட நம்ம ஆத்மா, சகோதர ஆத்மா அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஏதாவது அவர்கள் பழக்கத்தில், தீய பழக்கத்தில் ஈடுபட்டுட்டாங்க, பீடி குடிக்கிறாங்க, சிகரெட் குடிக்கிறாங்கன்னா கூட சகோதர ஆத்மா, நான் இன்னொரு சகோதர ஆத்மாவிற்கு நான் அறிவுரை சொல்கிறேன், இதை ஏன் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு. அப்படி ஆத்மா ஆத்மான்னு புரிந்து கொண்டு பாருங்கங்கிறார் பாபா. அப்படி இனிமையாக நீங்கள் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கங்கிறார். ஒரு பொழுதும் துக்கம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை அப்போ கூட நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்கிறார் பாபா. அப்போ தான் நீங்கள் அவ்வளவு இனிமையாக இருந்தால் தான் நீங்கள் சேவை செய்ய முடியும், மற்றவர்களுக்கு நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், சேவை பண்ண முடியுங்கிற.
மேலும் பாபா சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் எல்லாருமே வானப்பிரஸ்த நிலைக்கு வந்துட்டீங்க, முக்தி தாமத்திற்கு போகணுன்னா அஷரீரியாக ஆகக்கூடிய பயிற்சி செய்யணும். நான் ஆத்மா, இந்த உடல் இருந்தாலும் அஷரீரி பவ, உடலற்ற ஆத்மா அப்படின்னு பயிற்சி பண்ணுங்கங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, தேக அபிமானத்தோட விஷயங்கள், அதாவது பொறாமைப்படுறது, மற்றவங்கள பார்த்து பழி வாங்கிறது, கோல் மூட்டுறது, மற்றவங்களோட குறைகளை ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறது, மற்றவங்க ஞானம் யோகத்தில் நல்லா முன்னேறி போகிறாங்க, சேவை பண்ணுறாங்கன்னா அதை பார்த்து சந்தோஷமாக இருக்காங்கன்னா அதை பார்த்து பொறாமைப்படுறது, இதெல்லாம் கூட பாவ கர்மம், விகர்மங்கிற. இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் இனிமையானவர்கள்னு எப்படி உங்களை சொல்ல முடியும்? அதனால் இதெல்லாம் நீங்கள் விடணும். இப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் இங்கன்னு சொல்கிறாரு பாபா. அதனால் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் இந்த பழக்கத்திலிருந்தெல்லாம் விடுபட்டாதானே நீங்கள் உலக மாற்றத்தை செய்ய முடியும். இப்போ இந்த மாதிரியான ஒரு பழக்கத்திலேருந்து விடுபடுறதுக்கு நீங்கள் உழைப்புங்கிறது அதிகமாக செய்யணும், புருஷார்த்தங்கிறது அதிகமாக செய்யணும். எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் கற்கண்டும் பாலும் போல் ரொம்ப இனிமையாக நீங்கள் இருக்க வேண்டுங்கிற. வாங்க பாபா சொல்லக்கூடிய முழுமையான முறையை கேட்கலாம். ஓம் சாந்தி. 26/1/2024 காலை முரளி, பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு இப்பொழுது சாந்தி தாமம் மற்றும் சுகதாமம் செல்வதற்கான ஆதாரம், வழி கிடைத்துள்ளது. நீங்கள் தந்தையை நினைவு செய்து செய்து தூய்மை அடைந்து கர்மாத்தீத்தாகி கர்ம கணக்குகளை முடித்து தங்களது சாந்தி தாமம் சென்று விடுவீர்கள். கேள்வி: தந்தையின் செல்லம் எந்த குழந்தைகளுக்கு கிடைக்கிறது? எப்படி தந்தையை வெளிப்படுத்துவீர்கள்? பதில்: எந்த குழந்தைகள் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக உடையவர்களோ, சேவை செய்யக்கூடியவர்களாக, சர்வீசபிளாக மற்றும் மிகவும் இனிமையானவர்களாக இருக்கிறார்களோ, ஒரு பொழுதும் யாருக்குமே துக்கம் கொடுப்பதில்லையோ, அப்பேற்பட்ட குழந்தைகளுக்கு தந்தையின் செல்லம் கிடைக்கிறது. குழந்தைகளாகிய உங்களுக்குள் மிக மிக அன்பு இருக்கும் பொழுது, ஒரு பொழுதும் தவறுகள் ஏற்படாது இருக்கும் பொழுது, வாயிலிருந்து துக்கம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் வெளிப்படாமல் இருக்கும் பொழுது, மேலும் எப்பொழுதும் சகோதரரின் ஆன்மீக அன்பு இருக்கும் பொழுதுதான் தந்தையை வெளிப்படுத்த முடியும். பாடல்: எனக்கு ஆதாரம் அளிப்பவரே. ஓம் சாந்தி. பாடலையோ குழந்தைகள் நிறைய முறை கேட்டுள்ளீர்கள். வருவது போவது என்ற சக்கரத்தில் நாம் எவ்வளவு அலைந்து விட்டுள்ளோம் என்பதை குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள். அதாவது இந்த சிருஷ்டிக்கு ஆத்மா வருவது, ஜனனம் மரணம்ங்கிற சக்கரத்தில் இருப்பது, இப்படி வருவது போவது அப்படின்னு எவ்வளவு வாட்டி ஆத்மா எவ்வளவு கல்பம் சுற்றி இருக்குது, இதை நாம் இப்போ புரிந்திருக்கோம். பரம்தாம்லேருந்து வருவது, 5000 வருஷம் நடிப்பது, மீண்டும் அங்கு செல்வது. நாடகத்தின் திட்டப்படி ஒரு சரீரத்தை விட்டு மற்றொன்றை எடுக்கிறீர்கள். சுகதாமத்தில் சுப விருப்பத்துடன் மகிழ்ச்சியுடன் ஒரு சரீரத்தை விட்டு மற்றொன்றை எடுத்து கொண்டிருந்தீர்கள். எல்லா பிறவியிலையும் நாம் இந்த சரீரத்தை புதுசாக எடுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு டைம் வந்தவுடனே அதை விட்டுடுறோம். திரும்ப புதிய சரீரம் நம்ம எடுக்கிறோம். இது கலியுகத்துலேயும் நடக்குது, சத்தியுகத்துலேயும் நடக்குது. ஆனால் பாபா சொல்கிறாங்க, கலியுகத்தில் துக்கத்தோடு இந்த சரீரத்தை விடணும். அதே போல் இன்னொரு சரீரம் எடுக்கும்போதும் துக்கத்தோடு தான் வரும். ஆனால் சத்தியுகத்தில் ரொம்ப சந்தோஷமாக இந்த சரீரத்தை விடுவீங்க, இந்த பழைய சரீரத்தை விடுவீங்க, சந்தோஷமாக அடுத்த பிறவிக்கு போவீங்க. இப்பொழுது தந்தை குஷியுடன் சரீரத்தை விடுவதற்காக புரிய வைத்து கொண்டிருக்கிறார். பாபா இந்த ஞானத்தை சொல்வதற்கான ஒரு ரிசல்ட் என்ன எதிர்பார்க்குறாரு நம்மக்கிட்ட? ஆத்மா நம்மை நாம் புரிந்து கொண்டு இப்போ இந்த பழைய பத்தீத்த சரீரத்தை நாம் விருப்பத்தோடு நம்ம விடணும், சொந்த விருப்பத்தோடு விடணும். எப்படி ஆத்மா சத்தியுகத்தில் இது ரொம்ப பழசாயிடுச்சு, வேண்டாம், நம்ம புதிய ட்ரெஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொந்த விருப்பத்தோடு, தன்னோட விருப்பத்தோடு இந்த உடலை விடுமோ, அதே போல் இங்கேயும் நீங்கள் சங்கம யுகத்தில் இந்த சரீரத்தை இந்த கடைசி பிறவியில் விடும் பொழுது நம்ம சுய விருப்பத்தோட மகிழ்ச்சியாக இந்த சரீரத்தை விடணுங்கிற. ஆத்மாக்களாகிய நாம் பரம்தாமத்திலிருந்து வந்துள்ளோம். ஆத்மாக்களாகிய நாம் இங்கு பாகத்தை நடிக்கிறோம் என்பதையெல்லாம் குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். முதலில் ஆத்மாக்களாகிய நாம் அழிவற்றவர்களாக ஆவோம் என்று ஆத்மாவை பற்றிய நிச்சயம் வேண்டும். ஆத்மா எனக்கு மரணம் இல்லை, எனக்கு எப்பொழுதுமே அழியாத பார்ட் இருக்குது, அழியாத ஆத்மா நான்
எனக்கு மரணம் என்பதே இல்லை, ஆத்மா நான் அழிவதே இல்லை, இதுக்கு நம்பிக்கை இருக்கணும். ஆதாரம் அளிப்பவர் ஒரே ஒரு தந்தை ஆவார் என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. இப்போ நமக்கு எல்லா வகையிலையும் உதவி செய்யக்கூடியவர் ஒரே ஒரு அப்பா மட்டும்தான். அவர்னால தான் செய்யவும் முடியும். மனிதர்களால் எல்லா நேரத்திலையும் நமக்கு உதவி செய்ய முடியாது. தந்தையை நினைவு செய்வதால் மிகுந்த குஷி என்பது ஏற்படுகிறது. இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. சந்தோஷமாக இருக்கணும்னா பாபாவை நினைச்சாலே போதும். முதலில் எல்லோரும் சாந்தி தாமத்தில் இருக்கின்றீர்கள், பிறகு சுகதாமத்தில் வருகிறீர்கள். தந்தை உங்களுக்கு எவ்வளவு உதவி அளிக்கிறார்? குழந்தைகளே, உங்களுடைய சாந்தி தாமம் சுகதாமம் வந்தே விட்டது அப்படின்னா இப்போயே வந்துருச்சு, அவ்வளோதான், நான் கொஞ்சம் காலம்தான் இருக்குங்கிறத சொல்கிறார். நாம் வீட்டுக்கு போகணும். நாம் ஆத்மாக்கள் ஒரு சரீரத்தை விட்டு மற்றொன்றை எடுக்கிறோம் என்ற நிச்சயம் இருக்கின்றது. முன்கூட்டியே அழியாத பாகம் நமக்கு கிடைத்திருக்கிறது. நீங்கள் இந்த 84 பிறவிகளினுடைய பாகத்தை நடிக்க வேண்டியதாக இருக்கிறது. தந்தை குழந்தைகளிடம்தான் பேசுகின்றார். யார் நாம் அவரை புரிஞ்சுக்கிறோமோ அப்பான்னு அவங்களுக்கு தான் இந்த ஞானமெல்லாம் சொல்கிறார். ஏனெனில் இந்த விஷயங்களை உங்களை தவிர வேறு யாருமே அறியாமல் இருக்கின்றார்கள். இந்த புருஷோத்தம சங்கமயுகத்தில்தான் புருஷோத்தமமாக ஆகுவதற்காக தந்தை வழியை கூறிக்கொண்டிருக்கிறார். ஆத்மா உத்தம நிலையை அடைவதற்கான முயற்சி செய்யணும். ஆத்மாவிற்கு எந்த ஒரு பயமும் இருக்கக்கூடாது. ஆத்மாவுக்கு முக்கியமான பயம் அந்த சரீரத்தை விட்டுருவோமோ. அப்போ அந்த மரண பயத்திலிருந்தும் பாபா நம்மளை விளக்குறார். உங்களுக்கு மரணமே இல்லைன்னு சொல்லி கொடுக்குறார். ஒரு ட்ரெஸ்ஸை விட்டுட்டு, ஒரு உடலை விட்டுட்டு இன்னொரு உடல் எடுத்துக்கிறீங்க. இப்போ எந்த பயமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. நாமும் மிகவும் உயர்ந்த பதவியை அடைகிறோம். நீங்கள் அனைத்து பிறவிகளையும் அறிந்து விட்டீர்கள். இது கடைசி பிறவியாகும். நம்ம எப்படியெல்லாம் முழு கல்பத்திலையும் பிறவி எடுக்கிறோம், எந்த நிலைகளை கடந்து வரோம் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க. நமக்கு சாந்திதாம் சுகதாம் செல்வதற்காக இப்பொழுது உதவி கிடைத்துள்ளது என்பதை ஆத்மா புரிந்திருக்கிறது. எனவே குஷியுடன் நாம் செல்ல வேண்டும். ஆனால் ஆத்மா பதீத்தமாக, அதாவது தூய்மையற்றதாக இருக்கின்றது என்ற இந்த ஞானம் இப்பொழுது கிடைத்துள்ளது. ஆத்மாவின் சிறகுகள் இப்பொழுது கட் பண்ணப்பட்டது இல்லையா? ஆத்மா இப்போ என்ன ஆயிடுச்சு? சிறகுகள் இல்லாமல் பறக்கிறதுக்கு. மாயை சிறகுகளை துண்டித்து விட்டது. எனவே திரும்பி செல்ல முடியவில்லை. அவசியம் அதற்கு தூய்மையாக ஆக வேண்டும். அங்கிருந்து கீழே வந்து விட்டீர்கள். நாம் சத்தியுகத்திலேருந்து பிறவி எடுத்தெடுத்து ஆத்மா தூய்மை இழந்து கீழே வந்துட்டோம். இப்பொழுது தானாகவே நாம் திரும்பி செல்ல முடியாது. இப்படி தூய்மை இல்லாமல் போக முடியாது. பாபா வரணும், தூய்மையாக்கணும். பாபா சொல்கிறாங்க தான், நாங்கள் அனைவருமே பாகத்தை நடித்தே தீர வேண்டும். நம்ம எல்லாருமே பாகத்தை நடிக்கணும். நீங்களும் இவ்வாறே உணர்ந்திருக்க வேண்டும். இதெல்லாம் நாம் நல்லா புரிஞ்சிருக்கணும். உள்ள மிகவும் உயர்ந்த குலத்தினராக நாம் இருக்கின்றோம். இப்பொழுது நமக்கு மீண்டும் உயர்ந்த பரம்பரையினுடைய ராஜ்ய பாக்கியம் கிடைக்கிறது. பின்னர் நாம் இந்த சரீரத்தை என்ன செய்ய போகிறோம்? நமக்கு புதிய சரீரம் அங்கே கிடைக்க வேண்டியதாக இருக்கின்றது. அந்த ராஜ்யத்துக்கு போகிறோம், புதிய உடல் எடுக்க போகிறோம். இதுபோல் தனக்குத்தானே உரையாடல் செய்யுங்கள், பேசிக்கொள்ளுங்கள். இந்த உடலை நான் இப்போ விடணும், விருப்பத்தோடு சாந்திதாம் போகணும், சுகதாமத்துக்கு வரணும், ராஜ்யத்தை செய்யணும். இதெல்லாம் தனக்குத்தானே பேசிக்கொள்ளுங்கள். தந்தை தன்னுடைய அறிமுகத்தை கொடுத்துள்ளார். ஆத்மா சதோ பிரதானமாக இருந்தது, சதோ ரஜோ தமோவில் வருகின்றது என்று படைப்பினுடைய முதலிடை கடை பற்றிய ரகசியத்தையும் புரிய வைக்கிறார். இப்பொழுது மீண்டும் ஆத்மா அபிமானியாக ஆக வேண்டி இருக்கிறது. ஆத்மா தான் தூய்மையாக வேண்டும். சரீரத்தை தனியாக தூய்மைப்படுத்த முடியாது. ஆத்மா தூய்மையான சரீரமும் சேர்ந்து தூய்மையானதாக கிடைத்துவிடும். என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள், வேறு யாரையுமே நினைவு செய்யாதீர்கள் என்று தந்தை கூறுகிறார். இல்லை, யாரை நினைக்கிறோமோ அவங்கள போல் நம்ம ஆகிடும். பத்தீத்த ஆத்மாவை நினச்சோன்னா ஆத்மா பத்தீத்தமாயிடும். இப்போ தூய்மையான ஒரே ஒரு கடல், தூய்மை கடல் அவர் ஒருத்தர் தான். இப்போ அவரை நினச்சாதான் நம்ம தூய்மையாக முடியும். அதனால தான் பாபா சொல்கிறாங்க, எந்த மனித ஆத்மாவையும் இப்போ நினைவு செய்யாதீங்க. எல்லா மனித ஆத்மாவும் தமோ பிரதானம் ஆகிட்டாங்க. அதனால் என் ஒருவனை மட்டுமே நினைவு செய்யுங்கன்னு சொல்கிறார். பணம், செல்வம், மாளிகை, குழந்தைகள் ஆகியவற்றில் புத்தி சென்றது என்றால் கர்மாத்தீத்த நிலையை அடைய முடியாது. இன்னும் நம்ம நிறைய பிஸ்னஸ் பண்ணணும், பைசா சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும், இதை அனுபவிக்கணும். நம்ம இருக்கக்கூடிய லௌகீக குடும்பத்துக்காக எல்லாத்தையுமே நம்ம சொத்து பணம்லாம் சேர்த்து வைக்கணும். இதனுடைய பின்னாடி புத்தி போச்சுது அப்படின்னா பெரிய வீடு வாங்கணும்,
குழந்தைகள், பேரன் பேத்திகள், இப்படி சொந்த பந்தங்கள், சரீரத்தோட சொந்த பந்தங்கள், இது மேலே புத்தி போச்சுன்னா நீங்கள் கர்மாத்தீத் நிலையை அடையவே முடியாது. பிறகு பதவி குறைந்து போய்விடும் மற்றும் தண்டனையை அனுபவிக்க வேண்டியதாகவும் இருக்கும். இப்பொழுது ஆத்மாக்களாகிய நாம் வீடு திரும்ப வேண்டியதாக இருக்கிறது. தூய்மையாகி தான் திரும்ப வேண்டும். கர்மாத்தீத் நிலை அடையணும். தந்தை தூய்மையாக்குவதற்காக தான் வந்துள்ளார். எனவே நமது விகர்மங்கள் விநாசமாகிவிடும். அந்த அளவிற்கு நாம் குஷியுடன் தந்தையை ஏன் நினைவு செய்யக்கூடாது? நம்ம பாவங்கள்லாம் அழியிற அளவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக பாபாவையே நம்ம நினைவு செய்யக்கூடாது? அவர் நினச்சாலே போதும், எந்த செலவும் இல்லை. ஆத்மா தூய்மையாயிடும், செய்த பாவங்கள்லாம் அழிஞ்சிரும்னா எவ்வளோ குஷியாக பாபாவை நினைவு செய்யணுங்கிற சுயம் நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் தான் மற்றவர்களுக்கு கூறும் பொழுது அம்பு போல அது பதியும், அவங்க மனசில் போய் தைக்கும். இதற்கு சிந்தனை என்ற கடலை கடைவது என்று கூறப்படுகிறது. அப்படி நீங்கள் பாபாவை நினைக்கணும், ஞானத்தை சிந்தனை பண்ணணும். அந்த சக்தி இருந்தால் தான் மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லும்போது ஞானம் அம்பு போல தைக்கும். காலையில் ஞானத்தை சிந்தனை செய்வது நன்றாக செய்ய முடியும். ஏனென்றால் புத்தி அப்பொழுது நன்றாக இருக்கும். காலையில் எந்திரிச்சோன்னே அது அந்த நாளோட ஒரு சதோ பிரதான நிலை, புத்தி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ ஞானத்தை சிந்தனை பண்ணுங்கள். அதனால தான் பாபா காலையில் 7 to 8 கிளாஸ் கேளுங்கன்னு சொல்கிறார். புத்துணர்வு அது அழிக்கக்கூடியதாக இருக்கும். பக்தி கூட அந்த சமயத்தில் செய்கிறார்கள். காலையில் எழுந்திரிச்சோன்னா முதல் வேலையை என்ன பண்ணுறாங்க? அந்த காலத்தில் கடவுளை நினைக்கிறது தான். பூஜை செய்கிறது, மந்திரம் சொல்கிறது, இல்லை கோயிலுக்கு போகிறது. காலையில் எழுந்த உடனே அதுதான் முதல் வேலையாக செய்கிறாங்க. ஏன்னா அப்போ புத்தி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எனது மனமே அதிகாலை எழுந்து ராமனை நினைப்பா என்று பக்தி மார்க்கத்திலும் பாடல் பாடிக்கொண்டிருந்தோம் இல்லையா? காலையில் எழுந்திரிச்சோன்னே ஹேமன் மனமே ராமனிடம் ஈடுபடுன்னு சொல்லணும். இப்பொழுது அதிகாலை எழுந்து என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தையினுடைய கட்டளையாக இருக்கின்றது. தந்தை இதை நமக்கு கற்பிக்கின்றார். சத்தியுகத்திலோ ராமரை நினைவு செய்வதில்லை. சத்தியுகத்தில் யாரை நினைக்க மாட்டோம்? பரமாத்மாவை நினைக்க மாட்டோம். இவை எல்லாமே நாடகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. தந்தை வந்து ஞானம் மற்றும் பக்தியின் ரகசியத்தை நமக்கு புரிய வைக்கிறார். முதலில் நீங்கள் இதெல்லாம் அறியாதவர்களாக இருந்தீர்கள், எனவே கல் புத்தி என்று கூறப்படுகிறது. சத்தியுகத்தில் இது போல கூற முடியாதாங்க தங்க புத்தி. இறைவன் உங்களுடைய புத்தியை நல்லதாக ஆக்கி விடட்டும் என்று இந்த சமயத்தில் தான் கூறுகிறார்கள் இல்லையா? நல்ல புத்தி கொடுக்கட்டும் கடவுள்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் வந்து எப்படி நல்ல புத்தி கொடுக்குறாரு? ஞானத்தின் மூலமாக. அது அவங்களுக்கு தெரியாது. இங்கு இருக்கும் பாடல் பிறகு பக்தி மார்க்கத்தில் வருகிறது. எனவே குழந்தைகளே, நீங்கள் எல்லையில்லாத தந்தை ஆகிய என்னை மறந்து விட்டீர்கள் என்று தந்தை குழந்தைகளுக்கு மிகவும் அன்புடன் புரிய வைக்கிறார் இல்லையா? என்னை இப்படியெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்க, அப்பாங்கிறதே நீங்கள் மறந்துட்டீங்கிறத நமக்கு புரிய வைக்கிறாரு. நான் உங்களுக்கு அரை கல்பத்திற்கான எல்லையற்ற ஆஸ்தியை கொடுத்திருந்தேன். நான் தான் உங்களை எல்லையில்லாத ஆஸ்தியை கொடுப்பதற்காக என்னுடைய குழந்தையாக ஆக்கியிருக்கின்றேன். நான் தான் எல்லையில்லாத சந்நியாசத்தையும் உங்களுக்கு செய்விக்கின்றேன். பாபா நம்மளை வந்து என்ன பண்ணுறாரு? குடும்பத்தில் இருந்துகிட்டே ஆனால் சந்நியாசம் செய்ய வைக்கிறார். விகாரங்களை சந்நியாசம் பண்ண வைக்கிறார். 5 விகாரங்களையும். அதுதான் எல்லையற்ற சந்நியாசம்னு புரிய வைக்கிறார். இந்த முழு பழைய உலகம் சுடுகாடு போல ஆகப் போகிறது என்று நான் உங்களுக்கு புரிய வைக்கின்றேன். எது முடியப் போகிறதோ அதையே நினைவு செய்கிறீர்கள். எது அழியப் போதோ அதையே நினைக்கணும், புத்தியை ஈடுபடுத்தணும் இந்த உலகத்தில். பாபா எங்களை தூய்மை இல்லாத உலகத்திலிருந்து விடுபட வைத்து தூய்மையான உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று நீங்கள் தான் அழைத்தீர்கள். எங்கள் பக்தி மார்க்கத்தில் தூய்மை இல்லாத உலகத்தில் கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறார்கள். தூய்மை இல்லாத இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே தூய்மை இல்லாதவர்கள் தான். தூய்மையான உலகத்தில் மிகவும் குறைவாகவே இருப்பார்கள். எனவே காலனுக்கெல்லாம் காலனான தந்தை மகா காலன் இப்பொழுது நம்மை அழைக்கிறார் இல்லையா? நம்மளை மீண்டும் வீட்டுக்கு போகிறதுக்காக வந்திருக்கார். பக்தியின் பலனை கொடுங்கள் என்று பக்தர்கள் பகவானை அழைக்கின்றார்கள். நாம் மிகவும் அடி வாங்கி இப்பொழுது எவ்வளவு கலைப்படைந்து விட்டோம். பக்தி செய்து செய்து நாம் எவ்வளோ கலைப்படைஞ்சிட்டோம். அரை கல்பத்தின் பழக்கம் ஏற்பட்டுள்ளதால் அதை விடுவதில்
மிகுந்த ஒரு உழைப்பு என்பது ஏற்படுகிறது. இப்போ மீண்டும் பாதி கல்பமாக நம்ம என்ன செஞ்சோமோ அதை திடீர்னு விளக்கணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆத்மாவுக்கு. இங்கு நாடகத்தில் இதெல்லாம் நீங்கள் புரிந்துள்ளீர்கள். குழந்தைகள் வரிசை கிரமமான முயற்சிக்கு ஏற்றபடி தான் தங்களது கர்மாத்தீத் நிலையை அடைய முடிகிறது. கல்பம் முன்னர் எப்படியோ அதே போல தான் அடைவார்கள். பிறகு விநாசம் என்பது ஆகிவிடும். இப்பொழுது இது வசிப்பதற்கான இடமாகவே இல்லை. அப்படின்னா நீங்கள் வாழ்கிறதுக்கு தகுதியான இடமாகவே இப்போ இல்லை, அந்தளவுக்கு மோசமாயிடுச்சுங்கிறார். உணவுப் பொருட்கள் கூட இல்லை என்றால் எப்படி சாப்பிடுவார்கள்? எவ்வளோ பாப்புலேஷனோ அவ்வளவு மக்கள் தொகையோ அவ்வளவு உணவு இல்லை. கோடிக்கணக்கான மனிதர்கள் இப்பொழுது பலியாகுவார்கள், இறந்து விடுவார்கள். எல்லா கோடிக்கணக்கான ஆத்மாவும் போய் தானே ஆகணும். பசியால் இறப்பார்கள் என்று அமெரிக்காவிலும் கூறுகிறார்கள். இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி சொல்கிறாங்க. இவ்வளோ வருஷத்துக்கு தான் இன்னும் உணவெல்லாம் தயாரிக்க முடியும், இருக்க முடியும். இதுக்கு மேலே மக்கள் தொகை அதிகமானால் முடியாதுன்னு சொல்கிறாங்க. இந்த இயற்கை சேதங்கள் கூட ஆகி கொண்டு தான் இருக்கின்றது. போர் என்பது ஏற்பட்டு விட்டால் தானியங்கள் எங்கேருந்து வரும்? எல்லாம் நின்றுடும். கோதுமை இடத்துலேருந்து கோதுமை வராது, அரிசி வராது, பருப்பு இடத்துலேருந்து பருப்பு வராது, பெட்ரோல் கிடைக்காது. போர் வந்துச்சுன்னா எல்லாம் கஷ்டம்தான். யுத்தம் கூட மிகவும் பயங்கரமாக இருக்கும். என்னவெல்லாம் அழிவு ஏற்படும். அவரவர்களிடம் தயாராக வைத்துக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம், அதாவது வெடிகுண்டுகள் எல்லாம் வெளியில் எடுப்பார்கள் அல்லவா? ஒரு சண்டைன்னு வந்துருச்சுன்னா அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, தன்கிட்ட என்ன இருக்கோ. இயற்கை சேதங்கள் கூட இந்த உலகின் விநாசத்திற்கு உதவி செய்கிறது. அதற்கு முன்பாக நீங்கள் கர்மாத்தீத் நிலையை அடைய வேண்டும். பாபா சொல்கிறாங்க இதெல்லாம் நடக்க போதானா, அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும்? அதெல்லாம் தானாக நடக்கும். நீங்கள் கர்மாத்தீத் நிலை அடையணும். எல்லா கர்ம கணக்கு வழக்குகளையும் ஆத்மா முடிக்க வேண்டும். பாபா சொல்கிறாங்க கருமையிலிருந்து வெண்மையாக ஆக வேண்டும். காமசதையில் அமர்ந்து கருப்பாக ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது தந்தை அழகானவராக மாற்றுகிறார், தூய்மையாக மாற்றுகிறார். ஆத்மாக்கள் நீங்கள் இருப்பதற்கான புகலிடம் ஒன்றே ஒன்று தான் அல்லவா? எவ்வளோ உயர்ந்த இடம் அது. இங்கே பாகத்தை நடிக்கிறீர்கள். நம்மளுடைய வீடு பரம்தாமம். ராமராஜ்யம் மற்றும் ராவண ராஜ்யத்தை கடந்து வந்திருக்கிறீர்கள். பழைய உலகத்திற்கு அழிவு என்பது ஏற்படும். இதை தந்தை இப்பொழுது கூறியிருக்கிறார். நாம் வருவதே கடைசியில்தான். குழந்தைகளை நான் அழைத்து செல்வதற்காக வந்திருக்கின்றேன் என்று தந்தை கூறுகிறார். இந்த பழைய உலகத்தின் விநாசம் அவசியம் ஏற்பட்டு தான் ஆக வேண்டும். மிருகங்கள் கூட இறக்கத்தான் செய்ய வேண்டும். வேடன் மகிழ்ச்சியாக இருப்பான், மிருகங்கள் கஷ்டப்படும். அதாவது வேடனுக்கு கொண்டாட்டம், மிருகத்துக்கு திண்டாட்டம் சொல்லுவான் இல்லையா? வேட்டையாடும் போது அவர் சந்தோஷமாக வேட்டையாடுவார், ஆனால் மிருகம் பாவாது கஷ்டப்படும். அதே போல் தான் இப்போ உலகத்தில் விநாசம் நடக்கும். ஆனால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? சத்தியவத்தோட குஷியில் இருப்பீங்க. ஆனால் தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்கவில்லை என்றால் அந்த குஷி இருக்க முடியாது. நாம் இந்த சரீரத்தை விட்டு அமரபுரிக்கு செல்ல வேண்டும். உங்களுடைய பெயரே சக்தி சேனை, சிவசக்திகள் என்பதாகும். பிறகு நீங்கள் பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஆவீர்கள். சிவனுக்கோ குழந்தைகளாக இருக்கிறீர்கள். சிவனோட குழந்தைங்க தான் எப்பயுமே பரமாத்மா. ஆனால் இப்போ தான் பிரம்மாவுக்கு குமாரிகளாக ஆயிருக்கோம். சகோதர சகோதரிகளாக இருக்கிறீர்கள். பிரஜாபிதா பிரம்மா மூலமாக தான் இந்த படைப்பு ஏற்படுகிறது. பிராமணர்களோட படைப்பு. பிரம்மாவிற்கு கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர், கொல்லுப்பாட்டனார் என்று கூறப்படுகிறது. எனவே தந்தை ஆத்மாக்களுக்கு இதையெல்லாம் புரிய வைக்கிறார். ஆத்மா தான் சரீரம் மூலமாக அனைத்தையும் செய்கிறது. ஆத்மா சரீரத்தை எடுக்கிறது, சரீரத்தை விடுகிறது. சரீரத்தை தான் அடிக்கிறார்கள். யாராவது துன்பப்படுத்துகிறாங்கன்னா உடலை தான் துன்பப்படுத்த முடியும், ஆத்மாவை டச் பண்ண முடியாது. ஆக நான் இந்த சரீரத்தின் மூலமாக இந்த ஆத்மாவின் சரீரத்தை அடித்தேன் என்று ஆத்மா கூறும். யாரையாவது அடிக்கிறாங்கன்னா நான் அடித்தேன்னு என்ன அர்த்தம்? ஆத்மா நான் இந்த உடல் மூலமாக இன்னொரு ஆத்மாவோட உடலை நான் அடிக்கிறேன். இந்த அளவுக்கு பாபா புரிய வைக்கிறார். நான் ஆத்மா சரீரத்தின் மூலமாக இந்த தவறு செய்தேன் என்று குழந்தைகள் கடிதத்தில் எழுதுகிறார்கள். அப்போ அந்த அளவுக்கு உழைப்பு என்பது இருக்க வேண்டும் அல்லவா? அப்படின்னா அந்தளவுக்கு ஆத்ம உணர்வில் இருக்காங்க. அந்தளவுக்கு நான் சரீரம் இல்லை ஆத்மாங்கிற உணர்வில் இருக்கிறத பாபா சொல்கிறார். அப்போ அந்தளவுக்கு பயிற்சி பண்ணணும் தானே. இதில் நீங்கள் ஞானம் என்ற கடலை கடைய வேண்டும் இல்லையா? எப்படி வெண்ணெய் வரணும் அப்படின்னா தயிரை கடைஞ்சிக்கிட்டே இருந்தால் தான் வெண்ணெய் வரும். இப்போ ஞானம்ங்கிறது அந்த மாதிரி தயிர் மாதிரி கடைஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதில் வெண்ணெய் வரும். ஆண்களுக்கு மிகவும் இது சுலபமானதாக இருக்கின்றது.
ஏன்னா பெண்களுக்கு ரொம்ப கஷ்டம், தூய்மையாக இருக்கணும்னு ஒத்துக்க மாட்டாங்க இந்த சமுதாயத்தில். மும்பையில் எவ்வளவு பேர் அதிகாலையில் உலாவ செல்கிறார்கள், வாக்கிங்லாம் போகிறாங்க. நீங்களோ தனிமையில் சிந்தனை என்ற கடலை கடைய வேண்டும் இல்லையா? அவங்க எப்படி தனிமையாக வாக்கிங் போகிறாங்களோ அதே போல் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னா உடலுக்கான ஆரோக்கியம், இது மனசுக்கான ஆரோக்கியம். நீங்கள் காலையில் எழுந்த உடனே ஞானம் என்ற கடலை கடையுங்க, சிந்தனை பண்ணுங்கள். பாபாவை மகிமை செய்து கொண்டே இருங்கள். பாபாவோட ஒரு புகழ் என்ன, உள்ளுக்குள்ளே அதை பாடிக்கிட்டே இருங்க. ஆஹா பாபா அப்படிங்கிறத பாடிக்கிட்டே இருங்க. பாபா என்னை உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் அர்ப்பணம் செய்ய வேண்டுமோ அர்ப்பணிக்கின்றேன். அந்த அளவுக்கு பாபாக்கிட்ட பேசுங்க. பாபா எவ்வளவு அற்புதம் உங்களுடைய ஞானம். தேகதாரிக்கு மகிமை பாடுவதில்லை, விதேகி தேகமற்றவர் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான், அவருக்கு தான் எல்லா மகிமையும் இருக்கிறது. அவர் ஒரு பொழுதும் தன்னுடையது என்று தேகத்தை எடுப்பதில்லை. அவருக்குன்னு ஒரு உடல் கிடையாதுன்றாமல் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானாக அவர் இருக்கின்றார். ஆனாலும் ஒரு உடலை கடன் வாங்கிக்கிறார் அவர் கொஞ்ச நேரத்துக்காக. அவர் ஒரு பொழுதும் தன்னுடையது என்று தேகத்தை எடுப்பதில்லை. சாதாரண உடலில் பிரவேசம் செய்கின்றேன் என்று அவரே கூறுகிறார். அவர்தான் பிரம்மா. தனது பிறவிகளை பற்றி அவரே அறியாமல் இருக்கிறார். நீங்களும் அறியாமல் இருக்கிறீர்கள். நம்முடைய பிறவியை பற்றி நமக்கு தெரியாது, பாபா சொல்லி தான் தெரியும். இப்பொழுது இவர் என் மூலமாக அறிந்துள்ளார். பிரம்மாவுக்கும் அப்படி தான், பாபா சொல்லி தான் தெரியும். நான் கிருஷ்ணனாக இருந்தேன், நாராயணா இருந்தேன் அப்படின்னு பிரம்மா பாபாவுக்கு சொன்னது யார்? சிவபாபா. நீங்களும் அப்படி அறிந்து விட்டீர்கள். எனவே இதுவும் ஒரு அபியாசமாகும். இதெல்லாம் நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள். நான் எப்படி இருந்தேன், பாபா சொல்கிறாரு. என்னுடைய பிறவிகள் எப்படி இருந்தது, தூய்மையான தெய்வ ஆத்மாவாக இருந்தேன். இதெல்லாம் உள்ளுக்குள்ளே நீங்கள் நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். தந்தையை நினைவு செய்வதால் உங்களுக்கு மிகுந்த குஷி என்பது கிடைக்கும். தங்களை ஆத்மா என்ற நம்பிக்கை செய்தீர்கள் என்றால் ஆத்மாவைத்தான் பார்த்து கொண்டே இருப்பீர்கள். பிறகு விகாரத்தின் எந்த ஒரு விஷயமும் வரவே முடியாது. அஷரீரி பவ என்று தந்தை கூறுகிறார். இந்த சரீர உணர்வுலேருந்து விலகிடுங்க, அஷரீரி ஆயிடுங்க. பிறகு குற்றமுள்ள எண்ணங்கள் ஏன் எழப்போகிறது? தேவையில்லாத எண்ணம் அப்புறம் ஏன் வரப்போகுது? சரீரத்தை பார்க்கக்கூடிய எண்ணம். சரீரத்தை பார்ப்பதால் தான் விழுந்து விடுகிறார்கள். ஆத்மாவை பார்க்க வேண்டும். நாம் ஆத்மாக்களாக இருக்கின்றோம். நாம் இந்த பாகத்தை நடிக்கின்றோம். இப்பொழுது அஷரீரி பவ என்று தந்தை கூறியிருக்கிறார். அப்போ அதை தான் நம்ம கவனம் வைத்து பயிற்சி பண்ணணும். நான் இந்த உடலில் இருக்கேன், சரீரத்தில். ஆனால் நான் இந்த உடலற்ற ஆத்மா, சரீரத்தில் இருக்கேன். ஆனால் நான் ஒளி, பிரகாஷ ஜோதி. நான் இந்த சரீரத்திலிருந்து விடுபட்ட சக்தி அப்படிங்கிறத பயிற்சி பண்ணுங்கள். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவங்கள் அழிந்துவிடும் என்று தந்தை கூறுகிறார். மேலும் நினைவு யாத்திரையில் இருப்பதால் வருமானமும் சேமிப்பாகும். எவ்வளவு பாபா நினைக்கிறோமோ அவ்வளவு ஆத்மாவிற்குள்ள புண்ணிய கணக்கு சேர்ந்துட்டே இருக்கும். அதனால தான் பாபா சொல்கிறாங்க, என்னை நினைவு செய்கிறதே ஒரு புண்ணிய கர்மம்னு சொல்லியிருக்கார். அதிகாலை நேரம் மிகவும் நல்ல நேரமாகும். எப்போ? அமிர்த வேலை. பாபாவை தவிர வேறு யாரையும் பார்க்க வேண்டாம். அவ்வளவுதான். அந்த அளவுக்கு புத்தியில் ஒருத்தர் தான் இருக்கணுங்கிறார். அவ்வளவுதான். மற்றபடி இந்த லக்ஷ்மி நாராயண் உங்களுடைய லட்சியமாக இருக்கின்றது. இப்படி நான் ஆகணுங்கிறதுக்காக அதை பார்க்குறீங்க. மன்மனா பவ மத்யாஜி பவ, இதன் பொருள் யாருக்குமே தெரியாது. மனதை அவரிடம் ஈடுபடுத்த வேண்டும். நாம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண் போல ஆக வேண்டும். இந்த மன்மனா பவ மத்யாஜி பவோட அர்த்தம் அதுதான். பக்தி இருப்பதே இல்லற மார்க்கத்தை சேர்ந்தவர்களுக்காக என்று நீங்கள் புரிய வைக்கலாம். இந்த துறவர மார்க்கத்தினர் காடுகளில் என்ன பக்தி செய்வார்கள் இல்லையா? இங்கே இருக்காங்கன்னா அவங்க கோயிலில் போய் பக்தி பண்ணுறாங்க, பகவானுக்காக நிறைய விஷயங்களை செய்கிறாங்க. காட்டுக்கு போயிட்டாங்க இல்லறத்தை விட்டு அப்படின்னா அவங்க பக்தி செய்கிறதில்ல. முன்பெல்லாம் இவர்களும் சதோ பிரதானமாக இருந்தார்கள். யார்? சன்னியாசிகள். எப்போ? துவாபரிகத்தில். அச்சமயத்தில் அவர்களுக்கு தேவையான எல்லாமே காட்டிற்கே போய் சேர்ந்துவிடும். அவங்க எங்களுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அவங்க காட்டில் போயிட்டு அமைதியாக தவம் பண்ணுவாங்க. இப்போ அவங்களோட வைப்ரேஷன் யார் நாட்டுக்குள்ளே இருக்காங்களோ அவங்களுக்கு போய் சேரும். இவங்க இந்த மாதிரி மகான் தவம் பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு சாப்பாடு வேணும், இவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தேவையாக இருக்கும், தானாக கொண்டு போய் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ அந்தளவுக்கு அவங்க சதோ பிரதானமாக இருந்தாங்க. இப்பொழுது பாருங்கள், குடிசைகள் காலியாகி விட்டுள்ளது. யார் குடிசையில் இருக்காங்க? சன்னியாசிகள். ஏனெனில் தமோ பிரதானமாக ஆகிவிட்டது. அதனால் அவர்களிடம் எதுவும் போய் சேருவதில்லை. அவங்க இங்கே வந்து எல்லாத்தையும் பெற வேண்டியதாக இருக்குது கேட்டு. பக்தர்களுக்கு இப்பொழுது அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. யார் மேலே? அவங்க மேலே.
இந்த காரணத்தினால் இப்பொழுது தொழிலில் ஈடுபட்டு விட்டார்கள். சன்னியாசிகள் கூட இப்போ பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறார் பாபா. கோடீஸ்வரர்களாக லக்ஷாதிபதியாக இருக்கிறார்கள். ஏதோ ஒன்று ஊதுபத்தி விற்கிறதாகட்டும், இல்லை கேண்டில் விற்கிறதாகட்டும், ஏதோ ஒன்று நடக்குது. அது மூலமாக அவங்க சம்பாத்தியங்கிறத செய்கிறாங்க. அப்போ அது மூலமாக கூட கோடீஸ்வரர்களாக லக்ஷாதிபதியாக ஆயிடுறாங்க. இப்பொழுது இவை அனைத்துமே முடிய போகிறது. பக்தி ஆகட்டும், சந்நியாச தர்மமாகட்டும், எதுலேயுமே இப்போ சக்தி இல்லைங்கிறார். எல்லாமே முடிய போகிறது பாபா சொல்கிறாங்க. அதனால தான் இந்த தங்கத்தினால் ஏதோ வீடுகள் அமைக்கப்படும் என்பதல்ல, அங்கே எல்லாமே புதியதாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய விஷயம்லாம் அங்கே வரும். சத்தியவத்தில் எல்லாமே புதுசாக தான் அங்கே உருவாக்கப்படும். தானியங்களும் புதியதாக இருக்கும். புதிய உலகத்தில் அனைத்துமே முதல் தரமான பொருட்களாக இருக்கும். இப்பொழுது பூமி ரொம்ப அழுக்காகி வறண்டு விட்டது. ஆனால் விளைச்சல் கூட முழுமையாக அதனால் ஏற்படுவது இல்லை. அங்கே முழு பூமியும் உங்களுடையதாக இருக்கும். இல்லையா? அங்கே எல்லாமே புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். விளைச்சல் கூட அவ்வளவு நன்றாக ஏற்படும். எல்லாமே அங்கே கஷ்டப்படாமல் எல்லாமே ஆனால் நன்றாக நடக்கும். அங்கே எவ்வளவு தூய்மையான உணவை அருந்துவீர்கள். எல்லாமே இங்கே உரம் போடுறாங்க, எவ்வளோ பூச்சிக்கொல்லி மருந்து அடைக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் அங்கே எதுவுமே இருக்காது. இங்கே பாருங்கள், மிருகங்களை கூட சமைத்து சாப்பிட வேண்டியதாக இருக்கிறது. இல்லையா? சில பேர் உணவு கிடைக்கலன்னா மிருகங்களை சாப்பிட்றாங்க. உணவு கிடைச்சாலும் சரி, மிருகங்களை சமைத்து சாப்பிடக்கூடியவர்களாக, மாமிசத்தை சமைச்சு சாப்பிட்றவங்களா, உயிரை கொலை பண்ணி சாப்பிட்றவங்களா இருக்காங்க. அங்கே இப்படிப்பட்ட விஷயமே இருக்காது. ஏன்னா அது அகிம்சையான உலகம். எனவே குழந்தைகளாகி நீங்கள் பாபாவிற்கு மிகவும் நன்றி கூற வேண்டும். எவ்வளவு பாபா உயர்ந்த வாழ்க்கைக்கு நம்மளை கொண்டு போகிறார். நீங்கள் தந்தையை அறிந்துள்ளீர்கள் மற்றும் நான் சாதாரண வயோதிக உடலில் இந்த வானப்பிரஸ்த நிலையில்தான் பிரவேசம் செய்கின்றேன் என்று தந்தை கூறுகிறார். வானப்பிரஸ்த நிலையில்தான் நான் திரும்பி செல்ல வேண்டும். இதுவும் சத்தியமான ஞானமாகும். பக்தியில் கூட இந்த பழக்கம் இருக்கிறது. வானப்பிரஸ்தனா முதுமையான காலத்தில் குரு கிட்ட போயிடுவாங்க. இவையெல்லாம் தாரணை செய்ய வேண்டிய விஷயங்களாக இருக்கின்றது. 60 வயசான ராஜா கூட ராஜ்யத்தை தன்னுடைய குழந்தை பையன்கிட்ட கொடுத்துட்டு, இளவரசன்ட்ட அவங்க குரு கிட்ட போயிடுவாங்க. அப்போ நீங்கள் இப்போ வானப்பிரஸ்த நிலைன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு பரம்தாமுக்கு போகணும். ஒரு சிலர் நல்ல முறையில் இதெல்லாம் புரிந்து கொண்டு தாரணை செய்கிறார்கள், மற்றவர்களுக்கும் கூறுகிறார்கள். கேட்கும் பொழுது மிகவும் ஆனந்தமாக இருக்கின்றது. ஏனெனில் இப்பொழுது உங்களுக்கு பாபாவினுடைய உதவி என்பது கிடைத்திருக்கிறது. ஒவ்வொரு ஆத்மாவும் புருவ மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். புருவ மத்தியில் பிரகாசிக்கும் அதிசயமான நட்சத்திரம் என்ற ஆத்மாவிற்காக தான் கூறுகிறார்கள். ஆத்மாதான் பிரகாசிக்கிறது. ஆத்மாதான் சகோதரன் சகோதரியாக இருக்கின்றது. எனவே நான் ஹிந்துஸ்தானி, பாகிஸ்தானி, புத்த தர்மத்தை சேர்ந்தவன், இது எல்லோருமே சகோதர சகோதரர்களாக தான் இருக்கின்றார்கள். யாராக இருந்தாலும் சரி, எந்த தர்மத்தை சேர்ந்தவங்கனாலும் ஆத்மா தான், சகோதரர்கள் தான். ஆனால் சகோதரர் என்பதின் பொருள் புரியாமல் இருக்கிறார்கள். சும்மா சொல்கிறாங்க எல்லாருமே நம்ம சகோதரர்கள், ஆல் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எப்படின்னு தெரியாது அவங்களுக்கு. உங்களுக்குள் அப்பொழுது எவ்வளவு அன்பு இருக்க வேண்டும், எல்லாரும் மேலே உங்களுக்கு எவ்வளோ அன்பு இருக்கணும். சகோதரர்கள்னால் சத்தியுகத்தில் மிருகங்களுக்கிடையே கூட மிகுந்த அன்பு என்பது இருக்கும். நீங்கள் சகோதர சகோதரியாக இருக்கிறீர்கள். எனவே எவ்வளவு அன்பு என்பது இருக்க வேண்டும். ஒரு ஆத்மாவுக்கு இன்னொரு ஆத்மா மேலே அவ்வளவு அன்பு இருக்கணுங்கிறார். ஆனால் தேக அபிமானத்தில் வந்துவிடக்கூடிய காரணத்தினால் ஒருவர் மற்றவரிடம் மிகவும் துன்பப்படுகிறார்கள், கஷ்டம் கொடுக்குறாங்க, எடுத்துக்கிறாங்க. பிறர் ஒருவர் மற்றவரை நிந்தனையும் செய்கிறார்கள், திட்டுறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க. இச்சமயத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் தங்களுக்குள் மிகவும் கற்கண்டும் பாலும் போல இருக்க வேண்டும். அவ்வளோ இனிமையாக நீங்கள் இருக்க வேண்டும். இச்சமயத்தில் நீங்கள் இந்த ஒரு புருஷார்த்தம் செய்யும் காரணத்தால் 21 பிறவிகளுக்கும் கற்கண்டு மற்றும் பால் போல இருப்பீர்கள். அங்கேயும் நம்ம எந்த சண்டை சச்சரவும் இருக்காது. ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே அவ்வளோ இனிமையாக அன்பாக இருப்போம். அதெல்லாம் எங்கே பயிற்சி பண்ணுங்கிறாரு? இங்கே தான் பயிற்சி பண்ணுங்கிறார் பாபா. ஏதாவது தவறான வார்த்தையில் உங்கள் வாயிலிருந்து வந்துவிட்டால் உடனே மன்னித்து விடுங்கள் என்று கூற வேண்டும். இல்லை, இன்னொரு ஆத்மாவை நம்ம ஏதாவது சொல்லி துன்பப்படுத்திட்டோம், கஷ்டப்படுத்திட்டோன்னா நம்ம ரியலைஸ் பண்ணிடணும், உடனே நம்ம மன்னிப்பு கேட்டுறணுங்கிறார். ஏனெனில் மிகவும் இனிமையானவர்களாக ஆகி நடக்க வேண்டும் என்று பாபா கூறுகிறார். இது அவருடைய கட்டளை ஆகும். ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அவ்வளோ அன்பாக இருங்கிறது பாபாவோட கட்டளை. யார் கட்டளையை ஏற்பதில்லையோ அவர்கள் இறைவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று எப்படி கூறப்படுவார்கள்?
இப்போ இறைவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள் தானே சொல்ல முடியும் அவங்கள. ஒரு பொழுதும் யாருக்கும் துக்கம் கொடுக்கவே கூடாது. இது பாபா அடிக்கடி சொல்கிறாங்க, யாருக்குமே நம்ம துக்கம் கொடுக்கக்கூடாது. மற்றபடி சிப்பாயினுடைய சேவையில் நேர்மையாக இருக்க வேண்டுமென்றால் ஒருவரை கொல்ல வேண்டியதாக கூட இருக்கும் என்று பாபா அறிந்துள்ளார். துக்கம் கொடுக்கக்கூடாது. ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மா காணா, அவங்களோட தொழிலே அப்படி இருந்துச்சுன்னா, சோல்ஜராக இருக்காங்க, மிலிட்ரியில் இருக்காங்க, இன்னொரு நாட்டை சேர்ந்தவங்க, அவங்க ஷூட் பண்ணணுன்னா தன்னோட வேலையை பண்ணி தானே ஆகணும். அதை பாபா துக்கம் கொடுக்கறதுன்னு சொல்கிறதில்ல. பாபா இதெல்லாம் புரியும். மனசில் என்ன இருக்குது, ஒரு வேலை கடமை செய்கிறாங்க, ஆனால் இங்கே பிளான் போட்டு இவங்களை பழி வாங்கியே தீரணும், கஷ்டப்படுத்தியே தீரணும், அப்படியெல்லாம் எண்ணத்தோடு செய்கிறது தான் துக்கம் கொடுக்கறதுங்கிற. இராணுவத்தினர் சண்டையிட வேண்டியதாக இருக்கும். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என் ஒருவனை நினைவு செய்வது போதுமானது. அவ்வளோதான், வேறு எதுவுமே செய்ய வேண்டாங்கிற. பக்தி பண்ண வேண்டாம், சந்நியாசம் பண்ண வேண்டாம், காட்டுக்கு போக வேண்டாம், மந்திரம் சொல்ல வேண்டாம், என்னை நினைவு செய்யுங்க, அதுவே போதுங்கிறது. படகு கரையேறிவிடும். இந்த பழைய உலகத்தில் பார்ப்பதற்கு என்ன இருக்கிறது? நாமோ புதிய உலகத்தை தான் பார்க்க வேண்டும். இங்கே இருந்தாலும் நம்ம கண்ணில் சாந்திதாம் சுகந்தாம் தான் இருக்கணும். இப்பொழுது நீங்கள் ஸ்ரீமத் மூலமாக புதிய உலகை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதில் ஆசீர்வாதத்திற்கான எந்த விஷயமும் கிடையாது, படிக்கணும் அவ்வளோதான். மற்றபடி நம்ம இப்போ அவர்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணுங்க பாபான்லாம் சொல்லக்கூடாது. ஆசிரியர் ஒரு பொழுதும் ஆசீர்வாதம் செய்வதில்லை, ஆசிரியர் கற்பிக்கிறார், அவ்வளவுதான். யார் எந்த அளவு படிக்கிறார்களோ, நல்ல நடத்தையோடு இருக்கிறார்களோ, அந்த அளவுக்கு பதவியை அடைகிறார்கள். இதில் கூட அவ்வாறே இருக்கிறது. இங்கே பாபா டீச்சர் சொல்லிக் கொடுக்குறார், நாம் அதை படிக்கணும், நல்ல நடத்தையை உருவாக்கணும். நாம் எப்படி நடக்கிறோம் என்பது நம்மளுடைய ரெக்கார்டை நாமே பார்க்க வேண்டும். ஒரு சிலரோ மிகவும் இனிமையானவர்களாக ஆகி நடக்கிறார்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் திருப்தியாக இருக்கிறார்கள். எந்த ஒரு தவறும் ஏற்படாமல் எங்கு இருக்கிறதோ அங்கு மிகுந்த குஷி என்பது இருக்கிறது. ஏதாவது ஒரு தவறு ஏற்பட்டால் தங்களுக்குள் அதை பற்றி பேசிக்கொள்ளுங்கள் என்று பாபா கூறுகிறார். தங்களுக்குள் எந்த ஒரு தவறும் ஏற்படாமல் இருப்பதற்கு பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார் இல்லையா. நமக்குள்ளே ஏதாவது தவறு செய்தோமா, தவறு இல்லாமல் நம்ம இருக்கிறோமா அப்படின்னு என்ன பண்ணுங்கள், தனக்கு தானே பேசிக்கோங்க. இன்றைக்கி நான் ஏதாவது யாருக்காவது துக்கம் கொடுத்தேன்னா, கஷ்டம் கொடுத்தேன்னா பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ஆனால் விசாரணை நடத்துபவர்கள், நான் ஆத்மா, என் சகோதர ஆத்மாவிடம் எந்த தவறும் ஏற்படவில்லையே என்று கேட்கிறேன் என்பதை உணர்ந்திருக்க வேண்டும். மற்றவங்க யாராவது தவறு பண்ணால் கூட நீங்கள் அவங்கள கேளுங்க, நீங்கள் இந்த தவறு பண்ணீங்களான்னு, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்கள். ஆனால் எந்த உணர்வோடு இருக்கணுங்கிறார் பாபா, இவங்க மோசம் எப்படி பண்ணிட்டாங்க பாரு, அப்படி இருக்கக்கூடாது. நான் ஆத்மா, என்னோட இன்னொரு சகோதர ஆத்மா இந்த தவறு பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத நான் விசாரிக்கிறேன், கேட்குறேன் அப்படின்னு அன்போடு அதை கூட செய்யுங்க, நல்ல உணர்வோடு செய்யுங்கிறார். எவரொருக்கும் நாம் துக்கம் கொடுக்கவில்லையே என்று பார்த்து கொள்ளுங்கள். தந்தை ஒரு பொழுதும் யாருக்கும் துக்கம் கொடுப்பதில்லை. அப்போ நாமும் அப்படி தான் இருக்கணுங்கிற. தந்தை சுகதாமத்திற்கு நம்மை அதிபதியாக ஆக்குகிறார். தந்தையோ துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுப்பவராக இருக்கிறார். எனவே நீங்களும் கூட அனைவருக்கும் சுகத்தை தான் கொடுக்க வேண்டும். தெரியாமல் கூட நம்ம துக்கம் கொடுக்கக்கூடாதுங்கிறத சொல்கிறார். தப்பும் தவறுமாக ஒரு பொழுதும் பேசக்கூடாது. மற்றவங்களை காயப்படுத்தக்கூடிய, கஷ்டப்படுத்தக்கூடிய அந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம ஒரு பொழுதும் பேசவே கூடாது. யாரையுமே நம்ம நிந்தனை என்பது பண்ணக்கூடாது, திட்டக்கூடாது, குறை பேசக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் மற்றவங்களுக்கு ரொம்ப துக்கம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ங்கிற. ஒரு பொழுதும் தங்கள் கையில் சட்டத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. தப்பு பண்ணிட்டாங்களா, இவங்க தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு யாரையும் நம்ம பனிஷ் பண்ணுறதுக்கு நினைக்கக்கூடாது. இவங்களுக்கு இந்த தண்டனை கிடச்சே ஆகணும், இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் அப்படின்லாம் நாம் சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது. உங்கள் வேலை புகார் கொடுப்பது மட்டுமே ஆகும். நீங்கள் யாராவது தவறு செய்கிறத பார்த்தீங்கன்னா, யார் நிமித்தமானவர்களோ பெரியவர்களோ அவர்களுக்கு நீங்கள் சொல்லிடணும், அவ்வளோதான். அதோடு உங்களோட வேலை முடிஞ்சதுங்கிற. மிகவும் இனிமையானவர்களாக ஆக வேண்டும். இப்போ யாரு மேலே அந்த கசப்பான உணர்வு வைக்கக்கூடாதுங்கிற. எவ்வளவு இனிமையானவர்களாக ஆகிறீர்களோ அந்த அளவு தந்தையை வெளிப்படுத்துவீர்கள். பாபா அன்பின் கடலாக இருக்கின்றார். நீங்கள் கூட அன்புடன் இதையெல்லாம் புரிய வைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு வெற்றி ஏற்படும். எனது செல்லமான குழந்தைகளே, ஒரு பொழுதும் யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். இப்போ பாபா முக்கியமான விஷயமா சொல்கிறார், இனிமையாக மாறுங்க. தேவதையோட குணம் இனிமையாக இருக்கிறது. யாருக்குமே துக்கம் கொடுக்காதீங்க. தப்பும் தவறுமான காரியங்கள் செய்வது, கோள் மூட்டுவது, பழி வாங்குவது, பொறாமைப்படுவது, இவையெல்லாம் கூட விக்கர்மங்கள் ஆகும், பாவ செயல்கள்ங்கிறார்.
ஒருத்தர் நல்லா இருக்காங்க, முன்னேறுறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க, நிறைய சேவை பண்ணுறாங்க, பெயர் புகழ் வருது, அதை பார்த்து நாம் பொறாமைப்படக்கூடாது. நம்ம சகோதர ஆத்மா இன்னும் நல்லா இருக்கட்டும்னு நினைக்கணும். அதான் பாபா பொறாமைப்படக்கூடாதுங்கிற. நமக்கு யாராவது தீமை செய்தாலும் கண்டிப்பாக திரும்ப அந்த டிஸ்டர்பன்ஸ் நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த பழி வாங்கிறதும் பாவம் தான். ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட குறை பேசிக்கிட்டே இருக்கிறது, இவங்க இப்படி தெரியுங்களா, அப்படி தெரியுங்களா, இப்படி செய்கிறாங்க, அப்படி செய்கிறாங்க அப்படின்னு இன்னொருத்தரோட மனசையும் அவங்களோட தவறான விஷயங்களை குறைகளை சொல்லி நம்ம அதையும் கெடுக்கக்கூடாது. இந்த மாதிரி கோள் மூட்டுவது இதெல்லாம் நீங்கள் பாவகர்மம்னு புரிஞ்சுக்கோங்கிறார். இவ்வாறு செய்பவர்கள் கூட அநேகர் இருக்கிறார்கள். ஞான மார்க்கத்திலையும் இப்படியெல்லாம் இருக்கிறவங்க இருக்காங்க. யார் நல்ல நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களோ, சர்வீசபிள் சேவை செய்யக்கூடிய குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் அவசியம் இனிமையானவராக இருக்க வேண்டும். அப்போ தான் அதெல்லாம் செய்ய முடியுங்கிறார். அவருக்கு தான் பாபா செல்லம் கொடுக்கின்றார், மற்றவர்களுக்கு கொடுக்க மாட்டார் என்று பாபா கூறுகிறார். பிறகு இவர்களுக்கு மட்டும் ஏன் அதிகமாக கவனிப்பு என்பது ஆகிறது என்று நினைக்கிறார்கள். அப்போ அந்த அளவுக்கு அவங்க அதுக்கு தகுதியாக இருக்கிறனால அவங்களுக்கு கிடைக்குது. இவர் பெரிய மனிதராக இருக்கிறார் என்று கூட கூறுகிறார்கள். அதனால தான் இவருக்கு அதிகமான கவனிப்பு நடக்குது, உபசரிப்பு. இதுபோல் நிறைய தீங்கும் செய்கிறார்கள். தப்பும் தவறுமான காரியங்களை செய்து பழி கூட போட்டு விடுகிறார்கள். அப்படி இன்னொருத்தருக்கு ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ராவாக நல்லதாக ஏதாவது யஜ்யத்துலேருந்து கிடைக்கிது, பாலனை கிடைக்குதுன்னா கூட அதை ஏதாவது சொல்லி பழி போடுறாங்க. இப்படியெல்லாம் கூட இருக்காங்கங்கிறார். குறிப்பிட்ட இவர்கள் யாரையாவது பார்க்கும் பொழுது பீடியை விடுவதில்லை என்ற செய்தி வருகிறது. உங்களால் யோக பலத்தினால் உலகத்தை தூய்மையாக்க முடியும் என்றால் இந்த பழக்கத்தை உங்களால் ஏன் விட முடியாது என்று பாபா கேட்கின்றார். உலகத்தையே மாற்றக்கூடிய உங்களால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை விட முடியாதா? ஒன்று சூக்ஷமமாக ஆத்மாக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பொறாமை, கோல் மூட்டுறது, பழி வாங்கிறது. இன்னொன்று ஸ்தூலமாக கூட சில பழக்கத்தை விட முடியாதவங்க இருக்காங்க. அதான் பாபா சொல்கிறாங்க, உங்களால் இந்த பழக்கத்தை எல்லாம் ஏன் முடியாது அப்படின்னு நீங்கள் மற்றவங்களுக்கு கூட புரிய வைங்கிறார். மற்றவங்க யாருக்காவது அப்படி செய்தாங்கன்னா அவருக்கு நீங்கள் அன்பாக புரிய வைக்கணும். நீங்கள் உலகத்தையே மாற்றுறவங்க இந்த பழக்கத்தை ஏன் மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள், ஏன்னா அதில் தான் சக்தி இருக்குது. பாபா அழிவற்ற மருத்துவராக இருக்கிறார், பாபா அழிவற்ற டாக்டர். எல்லா துக்கங்களும் விலகி போய்விடும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடியும். பாபா அனைத்து துக்கத்தையும் விளக்குவதற்கான மருந்தை கொடுக்கின்றார். எல்லா விதமான ஆத்மாக்குள்ளே இருக்கக்கூடிய துக்கமும் போகிறதுக்கான மருந்து பாபா கிட்ட இருக்கு. அப்படிப்பட்ட ஆன்மீக டாக்டராக பாபா இருக்கார். அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது பாயிண்ட்டு, தேக அபிமானத்தில் வந்து ஒரு பொழுதும் மற்றவர்களை துன்பப்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்திலும் இணக்கமாக இருக்க வேண்டும். ஒரு பொழுதும் கோள் மூட்டக்கூடாது. பழி வாங்குவது, பொறாமைப்படுவது கூடாது. யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. தங்களுக்குள் மிகவும் இனிமையாக பால் மற்றும் பாயாசம் போல ஆகியிருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட்டு, அதிகாலை எழுந்து அன்புடன் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தங்களுக்குள் தாங்களே உரையாடி கொள்ள வேண்டும். சிந்தனை என்ற கடலை கடைந்து பாபாவிற்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். வரதானம். தனது சக்திசாலியான ஸ்திதியில் நிலைத்திருந்து மனதின் மூலம் சேவை செய்யக்கூடிய நம்பர் 1 சேவாதாரி ஆகுக. யாருக்காவது வார்த்தைகளின் மூலமாக சேவைக்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் மன சேவைக்கான வாய்ப்பு ஒவ்வொரு நேரத்திலும் இருக்கவே செய்கிறது. எல்லாருக்குமே மன சேவைக்கு சான்ஸ் இருக்குது. மற்ற சேவைக்கு சான்ஸ் இல்லாட்டினாலும் மன சேவைங்கிறது மனசு இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம். இப்போ எல்லாருமே நாம் செய்ய முடியும், எல்லா நேரத்துலையும் செய்ய முடியும். சக்திசாலியான மற்றும் மிக உயர்ந்த சேவை மன சேவையே ஆகும். சக்திசாலியான சேவையும் அது, மிக உயர்ந்த சேவையும் அதுதாங்கிறார். வார்த்தைகளின் சேவை எளிமையானது, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். மனசு சரியில்லாட்டினா கூட யாருக்காவது கோர்ஸ் எடுத்துடலாம், கிளாஸ் எடுத்துடலாம். ஆனால் மன சேவை பண்ணணுன்னா நம்ம முதல்ல நம்மளுடைய மனசு சக்திசாலியாக இருக்கணும். இப்போ இதுதான் கஷ்டம்.
ஆனால் மன சேவைக்காக முதலில் தன்னை சக்திசாலியாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். ஸ்திதி முன்பு எப்படி இருந்தாலும் வார்த்தைகளின் சேவை செய்துவிட முடியும் இல்லையா? உள்ளுக்குள்ள மனநிலை எப்படி இருந்தாலும் வார்த்தை மூலமாக நல்ல விஷயங்களை சொல்லிடலாம். ஆனால் மன சேவை இப்படி செய்ய முடியாது. யார் தனது சிரேஷ்ட ஸ்திதியின் மூலம் சேவை செய்கிறார்களோ அவர்களே நம்பர் 1 சேவாதாரி இல்லையா? ஒருத்தருடைய உயர்ந்த மனநிலை அது மற்றவங்களுக்கு சேவை பண்ணும். அதுதான் நம்பர் 1 சேவை. அவர்களே முழு மதிப்பெண்களை அடைய முடியும். ஸ்லோகன்: லௌகீக காரியம் செய்தாலும் அலௌகீக அனுபவம் செய்வது தான் சமர்ப்பணம் ஆகுவதாகும். பாபா சரண்டர் ஆகுவதுன்னா என்ன சொல்கிறாரு? நீங்கள் ஆஃபீஸில் வேலை பண்ணலாம், குடும்பத்தை பார்த்துக்கலாம், சம்பாதிக்கலாம், குழந்தைங்களையும் காப்பாற்றலாம். ஆனால் இது எல்லாமே அலௌகீகமாக மாற்றிடுங்க. லௌகீகமாக கிடையாது. இது ஈஸ்வரனுடைய வீடு, ஈஸ்வரனுடைய குழந்தைகள். நான் செய்கிறது எல்லாமே ஈஸ்வரிய சேவை. அவ்வளோதான். லௌகீகம் அலௌகீகமாக அனுபவமாகும். அதுதான் உண்மையான சமர்ப்பணங்க. அவ்வியக்த அமைதியின் மூலம் டபுள் லைட் ஃபரிஷ்தா ஸ்திதியின் அனுபவம் செய்யுங்கள். அதற்கான பாயிண்ட்டு, இப்பொழுது டபுள் லைட் ஆகி தெய்வீக புத்தி என்ற விமானத்தின் மூலம் மிக உயர்ந்த ஸ்திதியில் நிலைத்திருந்து அனைத்து ஆத்மாக்களுக்கும் லைட் மற்றும் மைட்டின் சுப பாவனை சிரேஷ்ட விருப்பங்கள் என்ற சகயோகத்தின் அலையை பரப்புங்கள். இந்த விமானத்தில் பாப் தாதாவின் ரீஃபைனான சிரேஷ்ட வழி என்ற சாதனம், அதாவது பெட்ரோல் இருக்க வேண்டும். அதில் சிறிதளவும் மன வழி, பிற வழி என்ற அசுத்தம் இருக்கக்கூடாது. இந்த புத்தி விமானம் போல் உயர்ந்த ஸ்திதிக்கு போகணுன்னா, எப்படி ஃப்ளைட்டு உயர்ந்த இடத்துக்கு பறக்கணுன்னா பெட்ரோல் வேணும். அதே போல் உங்களோட பெட்ரோல் என்ன? புத்திக்கான பெட்ரோலு பாபாவோட ஒரே ஒரு ஸ்ரீமத் படி மட்டும்தான் நடக்கணும். அதற்கான புத்தி தான் இருக்கணுமே தவிர தன்னுடைய மன வழிப்படியோ மற்றவங்க சொல்லக்கூடிய வழிப்படியோ நடக்காத புத்தி இருக்க வேண்டும்ங்கிற. அச்சா. ஓம் சாந்தி.